வணக்கம் மக்களே! ஹரிஜி டாக்ஸுக்கு வரவேற்கிறேன். இந்த பிஸ்பைட்ல இருக்க பிளேலிஸ்ட்ல பார்த்தீங்கன்னா, ஒரு வீடியோ பார்க்க போறேன். ஒரு டெக்னாலஜி பத்தி பார்க்கலாம். இது ரொம்ப ஒரு சிம்பிளான விஷயம். அந்த டெக்னாலஜிக்கான ஹிண்ட் என்னன்னா, நீங்க எப்படி இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அதுதாங்க. இந்த வீடியோ பார்க்க ஹெல்ப் பண்ணது எனக்கு இந்த வீடியோ ஹெல்ப் பண்ண ஐ மீன் இந்த வீடியோ உங்களுக்கு ரீச் பண்ண வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ண ஒரு பெரிய டூல். அதுதாங்க YouTube. YouTubeங்கிறது ஒரு பெரிய பெரிய மேன் மேட் இன்னோவேஷன்லயே ஒரு பெரிய மைல்கல் நான் சொல்லுவேன். தெரியும் இன்டர்நெட் இருக்கு. அது மட்டும் இல்லாம கம்ப்யூட்டர்ஸ், அப்புறம் எலக்ட்ரிசிட்டி இந்த மாரி முக்கியமான வீல் இந்த மாரி முக்கியமான இன்வென்ஷன் இருந்தாலும், ஐடி செக்டார் இல்லன்னா என்ன சொல்றது, ஆஃப்டர் அந்த ஒரு டெக்னாலஜிக்கு டெவலப் ஆனதுக்கப்புறம் இந்த இன்டர்நெட் இந்த 90ஸ், 2000 ஏர்லி 2000ஸ்லாம் வந்ததுக்கப்புறம், YouTubeன்னு அந்த ஸ்ட்ரீமிங் கொண்டு வந்த அந்த ஒரு ஐடியா உண்மையிலேயே ரிமார்க்கபிளான ஐடியா. எனக்கு தெரிஞ்சு இதோட ஃபவுண்டர்ஸ் பார்த்தீங்கன்னா, 2005ல ஸ்டீவ் சென், அப்புறம் இன்னொரு நபர் அவர் பேர் மறந்துட்டேன். 3வதா பார்த்தீங்கன்னா, ஜாவாத் இவரு நமக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த 3 பேர் தான் ஃபவுண்ட் பண்றாங்க YouTubeங்கிற ஒரு கம்பெனி. இது ஆரம்பத்தில ஒரு ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்மா இருந்த ஒரு டெக்னாலஜிக்கல் பேஸ்டு ஒரு வெப்சைட். அப்போ ஜாவட் தான் இதோட இனாகரேஷன் வீடியோவா ஒரு வீடியோ போடுறாரு. மீ அட் த ஜூங்கிற ஒரு வீடியோ. அது கிட்டத்தட்ட 300 மில்லியன் வியூஸ் மேல வந்திருக்கு கரண்ட்லி. அது மட்டும் இல்லாம அவர் தான் ஃபர்ஸ்ட் யூடியூபரும் ஆகுறாரு. ஃபர்ஸ்ட் யூடியூப் வீடியோஸும் போஸ்ட் பண்றாரு. இது போஸ்ட் பண்ணது அநேகமா 2005 எந்த மந்த் தெரியல. ஐ திங்க் இட்ஸ் ஏப்ரல் ஆர் சம்திங். ஸ்டில் அப்போலேருந்து இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட பில்லியன்ஸ் ஆஃப் வீடியோஸ் அப்லோட் ஆயிருக்கு. ஷார்ட்ஸ் இன்க்ளூடிங் ஷார்ட்ஸையும் சேர்த்து சொல்றேன். அது எந்த அளவுக்கு அதிகம்னா, ஒரு நிமிஷத்துல கிட்டத்தட்ட 500 ஹவர்ஸ் ஆஃப் கன்டென்ட்ஸ் அப்லோட் ஆயிட்டு இருக்கு YouTubeல. அந்த அளவுக்கு YouTube ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்மா இருக்கு. முக்கியமா வீடியோ ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்மா இருக்கு. இந்த மாரி ஒரு மாஸ் எந்த ஒரு சோசியல் மீடியாவுக்கும் ரொம்ப ஷார்ட் டெர்ம்ல நடக்கல. முக்கியமா 2020க்கு அப்புறம் இதோட குரோத் இந்தியாலயே பார்த்தீங்கன்னா அதிக லெவல்ல இருக்கு. இதோட ஆவரேஜ் மந்த்லி யூசர் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 2.5 பில்லியன் பீப்பிள் மோர் தென் ஆல்மோஸ்ட் சைனா, இந்தியா பாப்புலேஷன் சேர்த்த மாதிரி அந்த அளவுக்கு அதிகமான ஆக்டிவ் யூசர்ஸ் மட்டுமே இருக்காங்க. யூசர்ஸ் இட்ஸ் பெரிய பெரிய விஷயங்க. வியூவர்ஸ் கிடையாது யூசர்ஸ். ரெவென்யூ Google பார்த்தீங்கன்னா 2006 சம்திங்ல ஆல்மோஸ்ட் 1 ஆர் 2 பில்லியன் டாலர்ஸ் குடுத்து தான் வாங்குனாங்க. ஆனா லாஸ்ட் இயர் மட்டுமே YouTubeஓட ரெவென்யூ பார்த்தீங்கன்னா $40 பில்லியன் மேல. ஸோ அந்த அளவுக்கு Googleக்கு ஆல்பாபெட் கம்பெனிக்கு YouTube ஒரு பெரிய சிம்ம சொப்பனமா இருக்கு. அது மட்டும் இல்லாம, இந்த YouTubeல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பார்க்குறேங்க. இந்த வீடியோ போட்டதுக்கான காரணம் தான். உங்க எத்தன பேருக்கு தெரியும் YouTubeல யார் அதிகமான வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்காங்கிறது? அதாவது நான் இத நெறைய இடத்துல வீடியோல சொல்லியிருக்கேன். ஷார்ட்ஸ்லயும் போட்டுருக்கேன். கன்டென்ட்க்காக போடல. இது உண்மையிலேயே எனக்கு ரொம்ப கியூரியஸா இருக்கு. எப்படி இப்படி பண்ண முடியும்? ஒரு நபர் ஆக்சுவலி இந்த ரெக்கார்ட் வச்சிருக்கிறது ஒரு சிங்கிள் இண்டிவிஜுவல். அதாவது என்ன மாரி ஒரு தனி கன்டென்ட் கிரியேட்டர் தான். நீங்க நெனைக்கிற மாரி ஒரு பெரிய மீடியா கம்பெனி இந்த ஒரு ரைம்ஸ் கொண்டு வர அந்த சூச்சு டிவி, கோகோமெலன் மாதிரியும் இல்லாம, இந்த மிஸ்டர் பீஸ்ட் இல்லன்னா ஒரு எக்ஸ்ட்ரீம் கன்டென்ட் கிரியேட்டராவும் இல்லாம ஒரு நார்மலான ஆளு தான். அவரு பேர் பார்த்தீங்கன்னா, ராயல் வேன் டி பார் அவரு. 4 சர்நேம் உள்ளது. இவரு ஆஸ்திரேலியன சேர்ந்த ஒரு யூடியூபர். இவரு ஒரு இந்த டெக்னாலஜிக்கல் சம்மந்தப்பட்ட இந்த பாட்ஸுக்கு அது எப்படி சரி பண்றது, நெட்வொர்க்கிங் அந்த மாரி ரிலேட்டடான வீடியோஸ் சும்மா வேர்டிங்ஸ்ல போடுவாரு. இவரு என்ன பண்ணியிருக்காருன்னா, இது எல்லாத்துக்குமே ஒரு ரைட்டிங் ஸ்கிரிப்ட் மாரி வச்சிருக்காரு. இல்ல ஒரு 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 பாட் மாரி வச்சு அதுவே யூஸ் பண்ணி கிரியேட் பண்ற மாரி. கிட்டத்தட்ட ஒரு 2015ல இருந்து இன்னைய வரைக்கும் 2,000,000 வீடியோஸ் போட்டிருக்காருங்க. 2,000,000 அதாவது 20,00,000 வீடியோஸ் மட்டுமே. ஃபுல் வீடியோஸ் இவரு சேனல்ல ஷார்ட்ஸே கிடையாது. ஐ திங்க் ஒரு ஒரு விரல் விட்டு எண்ற மாரி தான் ஷார்ட்ஸ் இருக்குங்க. 1 ஆர் 2 ஆர் 5, 10 அந்த மாதிரி. மத்தது எல்லாமே லாங் ஃபார்மட் கன்டென்ட். இதுல என்னன்னா, அவருக்கு ரெக்கரிங்கா இதுல ஆடிங் ஒண்ணுமே ஈஸியா வருது. லைக் இந்தியன் மனில பார்த்தீங்கன்னா, 1 டூ 2 லேக் வியூ ஸ்டாட் படி அதான் போட்டிருக்கு. ஏன்னா, வியூ ஸ்டாட் ஒரு லெஜிட் யூடியூப் இன்கம் கால்குலேட்டர். அது மட்டும் இல்லாம ஸ்டுடியோ ஐக்யூ இருக்கு. அப்புறம் சோசியல் பேட் அதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும். இருந்தாலும் நான் வியூ ஸ்டாட் ஒரு மெட்ரிக்கா எடுத்துக்கலாம். அதுல பார்த்தீங்கன்னா, ஆவரேஜா அவர் $1,500 இருந்து $5,000 ஆவரேஜா மந்த்லி எடுக்குறாரு. வித்தவுட் லிஃப்டிங் ஹிஸ் ஃபிங்கர்ன்னு சொல்லுவேன். ஏன்னா, அந்த பாட் ரெடி பண்ணிட்டாரு. சர்வர் பில்ட் ஆயிருச்சு. ஸோ, அந்த சர்வர்லேருந்து எடுத்தா ஆட்டோமேட்டிக்கா அந்த வீடியோஸா அப்லோட் ஆயிட்டு இருக்கும். ஸோ, இதுக்கு வந்தீங்கன்னா, அவருக்கு வொர்க் பண்றாரான்னு தெரியல. பட் இட்ஸ் லைக் தின் ஏர்ல இருந்து அவரு காசு சம்பாதிக்கிறார். ஸோ, இத தான் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நெனச்சேன். ஸோ, அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.